எடிசன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான தீபாவளி நல் வாழ்த்துக்கள். தித்திக்கும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி பட்டாசுகளை போட்டு மகிழ எடிசன் டாக்கீஸ் உங்களை மனசார வாழ்த்துகிறது. இப்ப இந்த வாரம் வெளிவந்த 3 படங்களை பத்தி தான் நம்ம அப்டேட் பண்ண போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற படம் நீலம் ஸ்டுடியோஸ் அபேஸ் என்டர்டைன்மெண்ட் இணைந்து வழங்கும் பைசன் காளான். பைசன் துரு விக்ரம் நடித்த பைசன் தாங்க. மாரி செல்வராஜோட இயக்கத்துல பைசன். கதைக்கலன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கிராமத்துல வாழ்ந்தக்கூடிய ஒரு பையன் ஸ்போர்ட்ஸ்ல அவன் எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருந்து அந்த இன்ட்ரெஸ்டுக்காக அவன் எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறாங்கிற கதையைத்தான் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. இந்த மனத்தி கணேசன் ஒரு பெரிய கபடி பிளேயர், அவரோட பயோகிராஃபின்னே சொல்லலாம். அவரோட கதையைத்தான் படமா தான் எடுத்திருக்காங்க. படத்துல பாத்தீங்கன்னா, அதாவது மாரி செல்வராஜ் சிறந்த இயக்குனர் என்பதுக்கு எடுத்துக்காட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றும் ஒரு தமிழ் சினிமா கிடைச்ச பாரதி ராஜான்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கதை மண், அந்த மண்ணை நம்பியே எடுத்திருக்காப்புல. அதாவது துரு விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் பசுபதி, அமீர், அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய லால், சஜி, நிறைய ஆர்டிஸ்ட்ங்க. இத்தனை ஆர்டிஸ்டையும் ஒண்ணு சேர்த்து ஒரு பைசன்கிற படத்தை இயக்கியிருக்காரு. படம் அற்புதமான கதைன்னு தான் சொல்லணும். அதாவது புலிக்கு பிறந்தது பூனையாகுமா. பெரிய பெரிய நடிகர்கள் வாரிசுகள் தமிழ் சினிமால ஜொலிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், போராடி ஜொலிப்பாங்க. அந்த அடிப்படையில பார்த்தா துரு விக்ரம் ஈஸியா ஜெயிச்சிருவாருன்னு தான் சொல்லலாம். இந்த படத்துல அவரோட உழைப்பு அபரீத உழைப்பு. அந்த மனத்தி கணேசனோட கேரக்டரா வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்ல, அமீர், பசுபதி பாண்டியன், தெற்க நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, பசுபதி பாண்டியன் ஒரு சராருக்கு தலைவர். அதே மாதிரி லால் பாத்தீங்கன்னா வெங்கடேச பண்ணையாருங்களோட கதையை தலைவித்தான் இது பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்கு ஜாதி மதம் எதுவும் தடை இல்லைங்கிறத தெல்ல தெளிவா ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. பசுபதி இந்த படத்துல வாழ்ந்திருக்காருன்னு தாங்க சொல்லலாம். இந்த படம் மூலம் பசுபதிக்கு ஒரு தேசிய விருது கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு, அதாவது கிட்டானோட அப்பாவா, ஹீரோ துரு விக்ரத்தோட அப்பாவா, கிட்டானோட அப்பாவா ரொம்ப யதார்த்தமா அற்புதமா பண்ணியிருக்காருங்க. அதாவது மிகைப்படுத்தக்கூடாதுன்பாங்க. இவர் அந்த மாதிரி ஒரு அப்பாவா எப்படி இருக்கணுமோ அப்படித்தான். பையனோட கையை ஒடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ, சில சீன்லாம் படங்கள்ல தேட்டர்ல போய் பார்க்கல போது நமக்கே, அதாவது இந்த பைசன் படத்துல சில காட்சிகள்ல கண்ணில் கலங்கி நிக்காத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப உருத்தான ஒரு படமா எடுத்திருக்காரு. மாரி செல்வராஜை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இசை நிவாஸ் பிரசன்னா சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். அதாவது இளையராஜாக்கு அப்புறம் ஒரு மண்ணோட மகிமையை அப்படியே அடிச்சிருக்காரு நிவாஸ் பிரசன்னா. ஒளிப்பதிவு எழிலரசு கண்ணுக்கு விருந்தாளிச்சிருக்காரு. மொத்தத்தில் அதாவது அனுபமா பரமேஸ்வரன் யாரா இருந்தாலும் அந்த களத்துலதான் நிக்கணுங்கிறத ரொம்ப அருமையா எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜ் இந்த படத்தில் ரத்தன கம்பளம் விரித்து அவரை வரவேற்கலாம். 5வது படம் மாபெரும் வெற்றி படமா பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இது போல் தமிழ் திரையுலகத்துக்கு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு எடிசன் டாக்கீஸ் வாயிலா வாழ்த்துறோம். தொடர்ந்து எங்களோட சேனல் எடிசன் டாக்கீஸை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.